தேவனுக்கு ஸ்துதி கனம் மகிமையும் எடுக்கிறோம். அமெரிக்க தேசத்துல ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும், இந்திய தேசத்துல ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் தேவ சன்னிதான வந்து கூடி இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாய்ப்பினை தந்த தியான் அவர்களுக்கும், தாமஸ் அவர்களுக்கும், அமெரிக்க குழுவில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் நான் நன்றியும் கனத்தையும் துதியும் ஏறெடுக்கிறேன். இந்த செய்திக்கு முன்பாக கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் தலை வணங்கி ஜெபிப்போம். ஜெபித்து ஆரம்பிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எங்களை நேசித்து வழிநடத்துகிறான அன்பின் தந்தையே, உடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும் ஓய்வு நாளின் பகல் நேரத்திலும் நாங்கள் குழுவாக ஒன்றாக உடைய விசுவாச பிள்ளைகளாக, உடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியில உடைய ஆவியானவர் பிரசன்னம் அசைவாடி கர்த்தாவே, நாங்கள் உடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக ஆவிக்குரிய வளர்ச்சியில நாங்கள் வளரவும் தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரக செய்யும். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியான வரம் வழி நடத்தட்டும். எங்கள் கண்கள் திறக்கப்படவும், எங்கள் செவிகள் கேட்கப்படவும் எங்களுக்கு கிருபை புரியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் தந்தையே, ஆமீன், ஆமீன். இந்த நாளின் தலைப்பு வெயிட்டிங் ஃபார் காட், கர்த்தருக்காக காத்திருந்து. நாம் அநேக காரியங்களுக்காக இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாம் காத்திருக்கும் போது நாம் பல காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். பிரயாணத்திற்காக செல்லும் போது, ரயில் பிரயாணத்துக்காக, விமான பிரயாணத்திற்காக செல்லும் போது நாம் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வாலிபர்கள் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் படித்து முடித்து ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களிலே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில அநேகர்கள் உணவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு உணவு கிடைக்காம இருக்கிறது, அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். திருமண அனுபவத்தோடு பிள்ளை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். விதமான அநேக காத்திருக்கள் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில எதற்காக நாம் காத்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது, நம்முடைய தியானத்தை எசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனம் 31 பார்ப்போம். எசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனம் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். புது பலன், கர்த்தருக்கு காத்திருக்க பிள்ளைகள் புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவார்களாமா? உயர எழும்புவார்கள், பலன் அடைவார்கள். ஓடினாலும் இளைப்படை மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். ஆகவே நாம் என்ன பண்ணணும்? அவருக்காக காத்திருக்கணும். சங்கீத புஸ்தகம் 40:1 என்ன சொல்கிறது? சங்கீதம் 40:1 தாவீது என்ன சொல்கிறார் பார்ப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய தாவீதுடைய கூப்பிடுதல் கேட்கப்பட்டது. அப்படி பொறுமையாக காத்திருந்தனால என்ன செய்து? அவருடைய கூப்பிடுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய கூப்பிடுதல் கேட்கப்பட வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு என்ன தேவை? நமக்கு பொறுமை தேவை. அதே சங்கீதம் 33
33 20 என்ன சொல்கிறார்? 33:20. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. காத்திருக்கும் போது அவர் நமக்கு துணையும் கேடகமுமாக வருகிறார். சங்கீத புஸ்தகம் 37 மற்றும் 37 அதிலே வசனங்கள் 7 மற்றும் 9 என்ன சொல்கிறோம்? 37, 7, 9. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திரு. தீவினை செய்கிற மனுஷன் மேல எரிச்சல் வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சரி, நீதிமொழி புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 2 என்ன சொல்கிறது பார்க்கலாம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். நாம் எதற்காக காத்துக்கொள்ளணுமாமா? கட்டளைகளையும் போதகத்தையும் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். நாம் பிழைக்க வேண்டுமே என்றால் அவருடைய கற்பனைகள், அவருடைய போதகங்கள் நமக்கு கண்மணியை போல காத்துக்கொள்ள வேண்டும். சரி, அதே நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 32 மற்றும் 34 என்ன சொல்கிறது பார்க்கலாம். 32 மற்றும் 34. ஆதலால் என் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவர்கள். நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவரால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். எதற்கு செவி கொடுக்க வேண்டும்? அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி நாம என்ன பண்ணணும்? அப்படி காத்திருக்கும் போது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வாசற்படியில அவர் வாசற்படியில் தட்டி கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? அவர் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணணும்? நாம் நம்முடைய கதவை காத்து கொண்டிருக்கிற அவருக்கு நாம் செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவானாக பார்க்க முடியும். ஆகவே நாம் என்ன செய்யணும்? அவருக்காக நாம் காத்திருக்கணும். அவருக்காக நாம் காத்து கொண்டிருக்கும் போது நாம் பாக்கியவான்கள் என்ற பார்க்கணும். ஆதியாகம புஸ்தகத்துல 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது யாக்கோபு எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்? கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். யாக்கோபு ரட்சிப்புக்காக காத்திருந்தார். நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் ஏசாயா 33 வசனம் 2. 33 வசனம் 2 என்ன சொல்கிறது? கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். அப்படி தேவனுக்காக காத்திருக்கும் போது தேவரீர் காலையில், அதிகாலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிருக்கிறீர். நமக்கு அவர் காத்திருக்கும் போது நமக்கு இக்கட்டு காலங்களிலே அவர் புயமாக இருக்கிறார், ரட்சிப்புமாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருப்பதற்காக நாம் அவருக்காக காத்திருக்க நாம் முயற்சி செய்வோம். அதே ஏசாயா அதிகாரம் 26ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறார்? 26:8. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவு எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்கிற நன்மை தீமை, இந்த உலகத்திலே செய்கிற நன்மை தீமை, அவனவன் செய்கிற நன்மை தீர்ப்பின் தக்கதாக நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. உம்முடைய நியாய தீர்ப்பு வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும்
உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சியா இருக்கு. நம்முடைய ஆத்ம வாஞ்சை எதாக இருக்கணும்? அவருடைய நாமத்தை ஸ்துதிக்கணும், அவரை நினைக்கணும், அவர் நினைவை கூறணும், அனுதினமும் அவருக்காக நாம் காத்திருக்கணும். அந்த வாஞ்சை, ஆத்ம வாஞ்சை நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாஞ்சை நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்குமேயானால் ஆண்டவர் நமக்கு நியாய தீர்ப்புகளிலே நம்ம நீதியாக வழி நடத்துவார். மறுபடியும் நம்முடைய தியானத்தை சங்கீதம் புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தில் கொண்டு சங்கீத புஸ்தகம் 65 வசனம் 1 பார்ப்போம். சங்கீதம் 65:1. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். சீயோனிலே என்ன ஆகிறது? துதி ஆனது அமைந்து காத்திருக்கிறது. சியோனிலே துதிக்கிறவர்கள், சோதிக்கிறவர்கள். நம்முடைய துதியானது தேவனுக்கு காத்திருக்கிறதா? துதி எந்த விதத்திலே நம்ம துதி செலுத்துகிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மையாகவே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை துதிக்கிறோமா, அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? நம்முடைய ஆத்மத்தை நாம் அவருக்கு அர்ப்பணிக்கிறோமா? நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடவோம். நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளையும் ஈவாக ஒரு ஆயுஷ் நாட்களை நாம் கூட்டி கொண்டு வருகிறார். அப்படியானால் நம்முடைய துதி எப்படி இருக்கிறது? அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். நாம் இந்த அதிகாலை நேரத்தில் நான் தேடி வந்திருக்கிறோம். அவரை கூடியிருக்கிற நேரத்துல ஆவியானவர் நம்மிடத்துல அசைவாடி ஏதோ நம் ஒவ்வொரு விதத்தையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்த அவருக்கு நமக்கு துதி அவரை ஏற்படுகிறோம். நம்ம ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் துதி ஸ்தோத்திரங்களுக்காக இருக்கிறது. ஆகவே நம்மை தாழ்த்தி முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய ஸ்துதி ஸ்தோத்திர பலிகள் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். எப்படி தானியேல் ஜெபித்த போது தேவதூதர் மூலமாக அவருக்கு மறு நிமிஷத்தில் உத்தரவு கிடைத்தது. நம்முடைய ஜெபங்களுக்கு உத்தரவு வேண்டுமா? யானால் நமக்கு அமர்ந்திருந்து பொறுமையோடு தேவனுக்காக நாம் காத்திருக்கும் போது அநேக நேரங்களில தேவன் நமக்கு சகாயரம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் கேடகமாக இருக்கிறார். அதிகாலையில் நமக்கு நல்ல பயமாக இருக்கிறார், நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். வேறுபட்ட தேவனை நமக்கு தெய்வமாக கொண்டிருப்பதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்க கடவோம். சீயோனிலே துதிக்கு காத்திருக்கிறது, துதியானது காத்திருக்கிறது. நம்முடைய துதி அவருக்கு காத்திருக்கிறதா? அதிகாலையில் நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? உலக பிரகாரமா அநேக காரியங்கள் நமக்கு இருந்திருந்தாலும் நாம் இந்த ஓய்வு நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மகத்துவத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? 6 நாளும் நம்முடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் நாளில அவருடைய ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளுக்காக நம்ம எவ்வளவு வாஞ்சியாக காத்திருக்கிறோம். இந்த வாஞ்சியோடு காத்திருக்கும் போது தேவன் நம்மை அழைக்கிறார். அவருக்கு நமக்கு புயமும் கேடகமாக இருக்கிறார். அப்படியாகனால் அந்த விதமான காத்திருத்தல் நமக்கு எவ்வளவு நன்மையை தருகிறது, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 25. சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார். சிமியோன் என்ன செய்தார்? இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவர் காத்திருந்தார். அப்படியானால் நமக்கு ஆறுதல் வர வேண்டுமா? எத்தனையோ பேர்கள் இந்த நாளிலே ஏதோ மன வருத்தத்தோடும் பாரத்தோடும் சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் பல பிறகு விண்ணர்களோடும் வேண்டுதலோடும் காத்திருக்கும் போது நமக்கு ஆறுதல் தருகின்ற சியோனிலே சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தார். நாமும் நம்முடைய ஆறுதலுக்காக, ஆண்டவனுடைய ஆறுதலுக்காக அவர் வாசற்படியில நாம் காத்திருக்க கடவோம். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சபிமாவாயிருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? அவருக்காக சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கும் போது நான் நம்முடைய உலகத்தின் ஆறுதலுக்காக, நம்முடைய சபையின் ஆறுதலுக்காக, நம்முடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக, நம்முடைய தேசத்தின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறோமா? காத்திருப்போம். ஏனென்றால் இந்த தேசத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம எச்சரிக்கை நமக்கு நிகழ்வுகள் பார்க்கும்போது
நாம் அநேகர் பயப்பட்டு எந்த நிலை இது எப்படி சென்றும் போருக்கு பல இடங்களிலே யுத்தங்கள் செய்திகள் கேள்விப்படுகிறோம். பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள், வெள்ள பாதிப்பு, அது மாத்திரமல்ல காட்டு தீ போன்ற பலவிதமான நிகழ்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆறுதலுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? நம் இந்த நாட்டிலே சமாதானம், சந்தோஷம் ஏற்பட வேண்டும். இந்திய தேசம் முழுவதும், அமெரிக்க உலகம் முழுவதும் இயேசுவின் நற்செய்தி பரப்பப்பட வேண்டும், விதைக்கப்பட வேண்டும், விதைகள் விதைக்கப்பட வேண்டும். அப்பேற்பட்ட விதைகளுக்கு நாம் காத்திருக்கிறோமா? நாம் ஜெபித்து காட்டுகிறோம். நம்ம கடமை என்ன? நாம் ஒவ்வொருவரும் ஏனோ தான் என்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? அவர் வருகை சமயமாய் இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வாசப்படியில வந்து நிற்கிறார். அவரை எதிர்கொண்டு அழைக்க நாம் காத்திருக்கிறோமா? அந்த காத்திருக்கிற வாஞ்சை நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்குமே. ஆனால் அவர் நம்மை ஆசீர்வதி காப்பார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பாக அங்கே சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? அந்த சீஷர்கள் மத்தியிலே எருசலேமிலே பிதாவின் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக தேவன் என்ன சொன்னார்? வாக்கு தத்தம், நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் திரும்ப வந்து உங்களையும் அழைத்து கொண்டு போவேன். அங்க என்ன சொன்னார்? சீஷர்கள் மத்தியிலே ஆவியானவரின் வரத்திற்காக எருசலேமிலே வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக அவர்கள் காத்திருக்க சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த வாக்கு தத்தம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாம் ஆண்டவரின் வாக்கு தத்தங்கள் அநேக வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? ஒரு டிக்கெட் வந்தாலும், ஒரு பண கஷ்டம் வந்தாலும் நாம் பல விதத்திலே சோர்ந்து போகிறோம். நமக்கு குடும்பத்திலே ஒரு இழப்பு வந்தாலும் நாம் சோர்ந்து போகிறோம். அந்த தொழிலே ஒரு நஷ்டம் வந்தால் நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதற்கு தாமதம் ஏற்பட்டால் நாம் சோர்ந்து போகிறோம். சீஷர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார்கள். நமக்கு அநேக வாக்கு தத்துவங்கள் தேவன் அருளியிருக்கிற வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க நாம் தேவனை நோக்கி நம்மளை பார்ப்பதை அர்ப்பணிப்போம். அப்படி காத்திருக்கும் போது இந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுகிறது. நான் அநேக விண்ணப்பங்களுக்கு தேவன் நமக்கு செய்தி கொடுக்கிறார். கேளுங்கள் அப்போ கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாம் எதை தேடுகிறோம், எதை தட்டுகிறோம், எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? விண்ணப்பங்கள் நமக்கு எடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்காக ஆண்டவர் நாம் காத்திருக்கும் போது அவர் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம், அந்த வாக்கு தத்தங்களாக காத்திருப்போம். முதிர் வயதிலும் நான் உன்னை பலப்படுத்துவேன், திடப்படுத்துவேன், உன்னை காப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்கு தத்துவம் வரலுக்கு அந்த தேவனுடைய வாக்கு தத்தை அவர் நிறைவேற நாம் காத்திருப்போம். நமக்கு இந்த உலகத்தில எந்த காரியம் நமக்கு இல்லை. நாம் அவருக்காக காத்திருப்போம், அவர் வருகைக்காக காத்திருப்போம். அவருடைய பரிசுத்த வரத்திற்காக நாம் காத்திருக்கும் போது அவர் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தியானத்தை புலம்பலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம், புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல இருப்போம். புலம்பல் 3 வசனம் 25. வசனம் 25. தமக்கு காத்திருப்பவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆம், நம்முடைய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் நல்லவராகவே என்றும் நல்லவராக இருக்கிறார். எப்பொழுது அவருக்காக காத்திருந்து அவருடைய வாசற்படியிலே அவருடைய வசனங்களுக்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக, அவருடைய வாக்கு தத்தங்களுக்காக
அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அவரை நம்ம தேடும் போது நம்முடைய ஆத்மாவுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே அந்த நல்லவரை நாம் என்ன செய்வோம்? பற்றி கொள்வோம். அவரை பற்றி கொள்ளும் போது அவர் என்றும் என்றும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னும் இந்த மோசே திறப்பின் வாசலிலே காத்திருந்தார். எதற்காக காத்திருந்தார்? யாத்திராம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், யாத்திராம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனம் 18 என்ன 31:18 பார்க்கும்போது என்ன காத்திருந்தார்னா, அங்க என்ன செஞ்சார்? 31:18 சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். திறப்பின் வாசலிலே மோசே காத்து கொண்டிருந்தார். காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அங்கே என்ன பண்ணார்? தேவனுடைய கற்பலைகள், விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகள் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அப்ப கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணார்கள்? அப்புறம் அந்த அதே இதுல பார்க்கும்போது 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் முற்பகுதி, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். விசுவாசத்தோடு கற்பனைகளை பெற்றுக் கொள்வதற்காக சீனாய் மலையிலே மோசே அங்கே என்ன பண்ணியிருந்தார்? அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே காத்திருந்தான். இப்படி காத்திருக்க நேரத்துல தேவன் என்ன கொடுத்தார்? கற்பனைகளை கொடுத்தார், சட்டங்களை கொடுத்தார். அந்த விதமான அந்த சட்டங்கள்னால நாம் என்ன பண்ணுகிறோம்? அட்வென்ட் பிள்ளைகளாகிய நாம், அவருடைய கற்பனைகளை பண்ணி கை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்கிறோம்? அவருக்காக காத்திருக்கிறோமா? சரி, திறப்பின் வாசலிலே மோசே காத்து கொண்டிருந்தார். நாம் திறப்பின் வாசலிலே ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்காக, அவருடைய கற்பனைகளுக்காக நாம் எவ்வளவு விலை மதிக்க முடியாத இந்த கற்பனைகள் நாம் பெற்றிருக்கிறோம். பிரஜாதியாருக்கும் மற்றவர்களுக்கு இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கற்பனை. ஆனால் நாம் முக்கியத்துவப்படுத்துவது எதற்காக நாம் முக்கியப்படுத்துகிறோம்? இதை நாம் மாத்திரம் முக்கியப்படுத்தினா பத்தாது, மற்றவர்கள் இந்த கற்பனைகள் முக்கியத்தை அறிய வேண்டும். தற்காலங்களிலே கட்டளைகள் மதிக்கப்படுவதில்லை. கட்டளைகளை அவமதிக்கிறார்கள். இந்த கற்பனைகளை போகும்போது நம்மளை எல்லாரையும் இந்த செவந்தரைக்காரர்கள் எல்லாம் என்ன செய்யறாருன்னா, கற்பனை மாத்திரம் பிடித்துக் கொள்வார்கள், மற்ற எல்லாம் விட்டு விடுவார்கள் சொல்ற. அப்படியே அல்ல. கற்பனைகள் அவமதிக்கிறதுனால மற்றவர்கள் அது உதாசீன செய்யல. நாங்கள் கற்பனை அது முக்கியப்படுத்துகிறோம். அது முக்கியமாக அது எது? ஓய்வு நாள் கற்பனையை அவர்கள் அவமதிக்கிறார்கள். ஓய்வு நாள் கற்பனையை அவமதித்து வாரத்தின் 1ஆம் நாளுக்கு அவர்கள் துதியை செலுத்திக் கொண்டு வரும்போது, நம்முடைய உண்மையான தேவன் நம்ம சிருஷ்டித்து உருவாக்கி நமக்கு 10 கற்பனைகளை தந்து நம்முடைய போஷித்து காத்து வழி நடத்துகிற நம்முடைய வல்லமுள்ள கிருபை பயமுள்ள தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறோமா? அவர்கள் காத்திருக்கிறது இல்லை, அவர் உதாசீனம் செய்கிறார்கள். ஆனால் அதற்காக நாம் இந்த நாளை முக்கியப்படுத்த வேண்டும். கேட்கிறவன் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நம்ம வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். விதைக்கும் போது என்ன ஆகுறது? உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதன் பலனை காண்பாய். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை, அட்வென்ட் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகள், சிறியோர் பெரியோர் எல்லாருடைய கடமை ஒரு வார்த்தை, வசனம். அநேக பாரத்தோடு வருத்தப்பட்டு பாரம் சுமத்தவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம் உலகத்துல பார்க்கிறோம் அநேகர் இந்த சத்தியத்தை கை கொள்ளாத பிள்ளைகள், பிரஜாதிய மக்களும் கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் வணங்கி கொண்ட பிள்ளைகள் பக்தியோடு செல்கிறார். அந்த சிலைக்கு, அந்த கல்லுக்கு அல்லது அந்த மரத்துக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயபக்தியோடு இருக்கிறார்கள். அந்த சன்னிதானத்துல போகும்போது செருப்பை கழட்டி வச்சிருப்பாங்க. அதுபோல பல காரியங்களில் அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது நாம் பயபக்தியோடு வருகிறோமா? இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்த சன்னிதானத்திலே வரும்போது நமக்கு பயம் இருக்கிறதா?
நம்முடைய கர்த்தர் இங்கு இருக்கிறார், அவருடைய பிரசனம் இங்கு இருக்கிறது, அவருடைய சமூகம் இங்கு இருக்கிறது, அவருடைய வழிநடத்தல் இங்கு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த பயம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய நம்மை நாமே ஆராய்ந்து சிந்தித்து பார்ப்போம். அப்படி குறைவுபட்டவர்களா இருந்தால் நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வோம். ஆம், அவர் வருகை சமமா இருக்கிறது. ஆகவே பிரஜாதியார் போல நாம் மதியற்றவர்களாக இல்லாமல் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நம்முடைய வேதத்தின்படி நாம் கடைபிடித்து நடந்து, நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவின் முறையார் எல்லாரும், சபை விசுவாச பிள்ளைகள் ஒருவரும் அந்த பரம அழைப்பின் பந்தை பொருள் லக்குக்காக நோக்கி ஓடுவோம். அப்படி அந்த பந்தை பொருள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரம் ஜெயிப்பான் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அந்த லக்கை நோக்கி ஓடுவோம். பந்தய பொருளுக்காக நாம் ஜெபிப்போம். கானானை சென்று அடைவோம். அதற்காக நாம் காத்திருப்போம். நாம் மாத்திரமல்ல, நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம் பிள்ளைகளை ஆயப்படுத்துவோம். வாலிப பிள்ளைகள் இந்த காலங்களிலே அநேக விதமான உலக பிரகாரமான காரியங்களை சென்று கொண்டு போய் பார்க்கிறோம். நம்மிடத்திலே கைபேசி வந்ததுனால என்ன ஆகிறது? நம்முடைய நேரம், நம்முடைய காலம், நம்முடைய சில குடும்பத்தார், சில பிள்ளைகள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பிள்ளைகள் குடும்பம் என்ன செய்கிறது? செல்போன்ல நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் கைபேசியின் மூலமாக கிரியை செய்கிறான். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நலமானதை போதிப்போம், நலமானதை செய்வோம், நம்முடைய குடும்பத்தாரை நாம் ஆதாயப்படுத்துவோம். அநேக குடும்ப பிள்ளைகள் இன்னும் கல்லையும் மண்ணையும் வழங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், நம்முடைய உறவின்மையார் மூதாதி இந்த வழிகளை மூதாதையருடைய வழியில சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஞாயிறு ஆசுக்குள்ளேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு எடுத்துரைத்தாலும் அவர்கள் அதை கொடுப்பதில்லை. இயேசு உயிர் தெழுந்தினால் அதுதான் முக்கியம் என்படும். சாத்தான் தந்திரமாக வலை விழிக்கிறான். அந்த வலையிலே அறியாமலும் புரியாமலும் என்ன சொல்கிறார்கள்? விழுந்து விடுகிறார்கள். அவர்களை எழுந்து நிற்பது நம்முடைய கடமை. ஒவ்வொரு அட்வந்து பிள்ளையுடைய கடமை என்ன? வழி தவறி கீழ் விழுந்து செல்கிற பிள்ளைகளுக்கு, தீய வழிகளை செல்கிற பிள்ளைகளுக்கு, மறைவான சாத்தானுடைய வழிகளுக்கு, இது தேவனுடைய வழி, இது சாத்தானுடைய வழி. ஜீவ பாதை, மரண பாதை. எந்த வழியை நீர் தேர்ந்து கொள்ள வேண்டும்? நித்தியத்திற்கு காணான் செல்ல அடைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவ பாதையில செல்ல வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வேதத்தின் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக நாம் எடுத்துரைப்போம். ஆவியானவர் கிரியை செய்வார், மனமாற்றம் அடைவார்கள். இன்னும் அநேக பிறருக்கு நாம் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கடமை. தேவன் நம்மை கொடுத்து கேட்கிறார், உனக்கு இவ்வளவு ஆயுசு நாட்கள் கொடுத்தேன், உனக்கு இவ்வளவு கிருவை தந்தேன், உனக்கு இது பணவசதி கொடுத்து தந்தேன். அதன் மூலமாக நீ பிரஜாதியாருக்கு என்னை அறியாத பிள்ளைகளுக்கு என் வசங்களை சொன்னாயா? என் வார்த்தைகளை நீ சொன்னாயா? அவன் மனம் திரும்பி கேட்ட கனிகளை கொடுப்பதற்கு நீ அவர்களோடு போதித்தாயா? நாம் நம்ம கேட்கும் போது என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்ல போகிறோம்? கர்த்தாவே, எனக்கு சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. உனக்கு இந்த நேரத்துல இந்த நேரத்தை உனக்கு கொடுத்தேன், நீ அதை பிரயோஜனப்படுத்தினாயா? உன்னோடு பிரயாணப்பட்டு செயல் வருகிற உன் சக நண்பர்களுக்கு ஒரு வார்த்தை கூறினாயா? தேவன் அவனுக்கு கேட்க போகிறார். அவர் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மூலமும் கிரியை செய்யணும். அநேக டிராக்ஸ்கள் கொள்ளைகளாம் ஊழியம் செய்வது. நாம் ஜெபிக்கும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அது நம்முடைய ஊழியமாக இருக்கிறது. நாம் வேத வசனங்கள் ஒரு வார்த்தை மூலமாக சொல்லும் போது அது அவர்களுக்கு இருதயத்துல கிரியை செய்கிறது. நம்முடைய பாடல்கள் மூலமாக தேவனை நாம் சுதிக்கலாம். அந்த பாடல்கள் மூலமாக மற்றவர்கள் இருதயம் மாற்றப்படும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய பலத்தை நாம் தாடுவோம். மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. மணவாளன் வர காத்திருந்த 10 கன்னிகைகளை பொறுத்து நாம் பார்ப்போம். அதாவது மணவாளனுடைய விருந்துக்காக, அவருடைய அழைப்பிற்காக, அந்த இதில் கலந்து கொள்வதற்காக அங்கே 10 கன்னிகைகள் சென்றிருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய மத்தியிலே என்ன காணப்பட்டது? 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல்ல 5 பார்ப்போம். 25:5.
மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த போது, ஏற்கனவே மணவாளன் வருவதற்காக ஆயத்தப்பட்டிருந்தார்கள். 10 கனிகள் ஆயத்தப்பட்டிருந்தார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். ஆம், அந்த இது உதாரணம், உவமை. அந்த கன்னிகைகள் 10 பேரும் தூங்கிப்பட்ட 10 பேரும் ஆயத்தமாக மணவாளனை எதிர்கொண்டு போக வந்தார்கள். தாமதித்த போது, சில நேரம் தாமதிக்க போது அவர்கள் தூங்கி விட்டார்கள். அந்த நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீபட்டுகள் அணிந்து போகிறது என்றார்கள். அப்படி அவர்கள் அப்படி புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாத அப்படி போய் நீங்கள் போய் விற்கிறவரத்துல வாங்கி கொண்டு சொல்லும் போது அவர்கள் வாங்கி கொள்ள போனார்கள். அப்பொழுது வாங்கி 10ஆம் வசனம், அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமார்ந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவம் அடைக்கப்பட்டது. மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. நாம் நம்முடைய மணவாளன் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மணவாட்டிகளாகிய நாம் மணவாளன் வர நடுராத்திலே வருவார், அதிகாலையிலே வருவார். ஆனால் அந்த நித்திரை அடைந்தவர்களாகுமா, அந்த நித்திரை அடைந்தவர்கள் போல் இல்லாமல் விழிப்புள்ளவர்களாக நாம் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். அப்படியானால் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அழைப்பு கொடுக்கிறார், வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? காத்திருக்கிறதுனால நமக்கு சில நேரங்களிலே என்ன ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது, நம்முடைய தியானத்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 13ஆம் அதிகாரம் வசனம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நாம் காத்திருக்கும் போது நம்முடைய இருதயம் இளைக்கும், சோர்வடையும். சோர்வடைகிற காலத்திலே நாம் என்ன பண்ணுவோம்? காத்திருக்கும் போது அநேக நேரங்களில் நாம் காத்திருக்கும் போது நாம் சோர்வடைந்து போவோம், நம்முடைய இருதயம் இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அவருடைய வருகை இருக்கும்போது நமக்கு அது ஜீவ விருட்சத்தின் போல இருக்கும். ஆகவே நாம் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல், இடைவிடாமல் என்ன செய்யணும்? விடாமுயற்சியோடு, ஆவியானவரின் உதவியோடு, ஜெபத்தோடு ஆண்டவரின் 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருப்போம். அப்படி காத்திருக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்கள், எசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வசனம் 9, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பின் களியினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவரே நம்முடைய தேவன், இவருக்காக நாம் காத்திருப்போம், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படுவோம். அந்த விதமான ஆறுதல், அந்த விதமான களி கூறுதல், அந்த மகிழ்ச்சிக்குள் நீங்களும் நானும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளும், நம் சபை பிள்ளைகளும், ஆண்டவருக்காக காத்திருக்கிற எவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சியில களி கூறுப்போம், ரட்சிப்பை காணப்படுவோம். அவருடைய 2ஆம் வருகைக்காக அவளோடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களையும் நம்மையும் என்னையும் நம் குடும்பத்தின் பிள்ளைகளையும் சபை விசுவாச பிள்ளை அனைவரையும் இந்த இணைப்பில் பங்கு பெற்று இந்த வசனத்தை அமைதியாக கேட்டு
அமர்ந்திருந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் சாமியை ஆசீர்வதித்து களிக்கு வந்து மகிழ்வோம். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.